அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை மேஷம், கன்னி உள்ளிட்ட 4 ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலை, குடும்ப மகிழ்ச்சி, பாதிப்பு என சிலருக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகஸ்ட் 5 சிம்ம ராசிக்கு புதன் வக்கர பயிற்சி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 சூரியன் சிம்மத்தில் பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். ஆகஸ்ட் 22 கடகத்தில் புதன் பயிற்சி நடக்குது. ஆகஸ்ட் 25 சுக்கிர பகவான் கன்னியில் மாற்றம் நடக்குது. ஆகஸ்ட் 26 மிதுனத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் 29 கடகராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்வதற்கும், வேண்டுதல் நிறைவேறுவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த தெய்வத்தை வழிபட வேணும் என்று பலரும் சொல்வது கிடையாது. இன்னும் சிலர் முருகன், பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தான் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால் நம்முடைய காதல் கைகூட வேண்டுமென்றால் அவர்களைத்தான் வழிபட வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கு கூட வழிபாடு இருக்கிறதா என ஆச்சரியமாக கேட்பதுண்டு. கண்டிப்பாக உள்ளது. காதலில் வெற்றி பெற வேண்டும், காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான். முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமான் கருணை காட்டுவதில், பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதன்மை தெய்வமாக விளங்குகிறார். ஒரு வில்வ இலையை படைத்து கூட உண்மையான பக்தியுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவங்களுக்கு சிவபெருமான் அருள் உடனடியாக வழங்கக்கூடியவர். அதனால் எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்றால் சிவனின் திருவடியை பிடித்தால் போதும், நிச்சயம் நிறைவேறிவிடும். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. தனது நேர்மையால் வாழ்வில் வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். சில தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் வரும், விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீண் செலவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும். பணவரத்து சீராக இருக்கும். ஆர்டர்கள் வருவது போல் வரும், கொஞ்சம் தாமதப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சக ஊழியர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து போவது நல்லது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும். பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனம் நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனையை தலை தூக்கலாம்.
மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக கவனமாக இருக்கணும். அடுத்தது விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவி கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அனுஷம். இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவி கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கேட்டை. இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீங்க. அதனால் மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் சொல்லி முருகப்பெருமானை வணங்கினோம்னா எதிர்ப்புகள்லாம் நீங்கும். கஷ்டங்கள்லாம் குறையும். அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 1, 2, 28, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 22, 23. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.